தக் லைஃப் கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு டஃப் லைஃப் தான். கல்லா கட்டிடுதா இல்லைன்னா கல்லா காலி ஆயிட்டான்னு தெரியல. கமல் என்னைக்கு அவர் பாரத் ஜோடோ யாத்ரா ராகுல் காந்தி வரும்போது அவரை போய் பார்த்தவரை நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா காங்கிரஸ்ல போய் ஐக்கியமாக போறாருன்னு. தபால்னு போட்டு கண்ணாடியை உடைச்சாரு, இந்த டிவியை உடைச்சாரு டார்ச் லைட்டை வச்சு. அந்த டார்ச் லைட் எங்க தெரியல, ஒரு பெரிய ஒரு சூரியன் போயிட்டு அஸ்தமனம் ஆயிடுச்சு. தாவேக்கா இப்போ ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொன்னார், கொள்கை எதிரி திமுக, சித்தாந்த எதிரி பாஜக அப்படின்ட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் பாஜக இருக்கிற அணியில கூட்டணியில வருவாரா? ஒரு தேர்தல் கூட களம் காணவில்லை அப்படின்ற போது டக்குன்னு அவர் ஆரம்பிச்ச அந்த கொள்கைக்கு எதிராக ஒரு கூட்டணியில போய் சேருவாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுக்கல. நாம் தமிழர் கட்சி அவர் சொல்லிட்டாரு, அவர் நாங்க எப்பவுமே தனியாக தான் நிக்க போறோம் அப்படின்ட்டார். அது தெளிவாக சொல்லிட்டாரு. அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணர், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் திரு வி சுப்பிரமணியன் சார் அவர்கள். தன் மனதில் தோன்றும் எண்ணங்களை ரொம்ப அழகா தெளிவா மற்றவர்களுக்கு எடுத்து செல்வதில் வல்லவர்னு சொல்லலாம். ஊடக விவாதங்கள்ல அனல் தெரித்தாலும் தன்னுடைய கருத்துக்களை அடுத்தவர் மனதில் பதியும் வண்ணம் சொல்லக்கூடியவர். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம் சுபா மேடம். சார், டக் லைஃப் டஃப் லைஃபா? தக் லைஃப் கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு டஃப் லைஃப் தான். படம் எடுத்தவங்களுக்கு டஃப் லைஃபா இல்ல சக்சஸ்ஃபுல் லைஃபான்றது இன்னும் ஓரிரு நாட்கள்ல தெரிஞ்சிடும். ஏன்னா கல்லா கட்டிட்டு இருக்காங்க. இப்போ கல்லா கட்டிடுதா இல்லைன்னா கல்லா காலி ஆயிட்டான்னு தெரியல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவ்வளவு எதிர்பார்ப்புகள், ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதாவது மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், கமலஹாசன், த்ரிஷா, எஸ்டிஆர், இது மாதிரி பெரிய பெரிய ஸ்டார் இருக்கிற படம் நினைச்சுன்னு எல்லாம் போகும்போது நிறைய ரிவ்யூஸ் வருது, நானுமே பார்த்தேன். பட் ஆனா ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த படமா தான் பாக்குறேன். ஸோ அதனால அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் பார்க்காம நடிச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு மணிரத்னம் என்ற ஒரு பிராண்ட் இருக்கிறதுனாலயே என்ன ஸ்கிரிப்ட் இருந்தாலும் அதில் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்தை இருக்கிறாங்களா? ஏன் அவர்கள் கொஞ்சம் அந்த கதையை கேட்டுட்டு அதுல நடிச்சிருந்தா வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஒரு ஸ்டார் மார்க்கெட் கொஞ்சம் இன்னைக்கு டவுன் கிரேட் ஆகாம காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்னோட கருத்து. சார், நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த டக் லைஃப் வருவதற்கு முன்பாகவே நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள் நீங்க சொன்னபடி இருந்தா கூட, தமிழ் கன்னடம் நாங்க மன்னிப்பே கேட்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல நின்னாரு கமலஹாசன். ரெண்டாவது இங்க ஒரு பழக்கம் இருக்கு. இப்போ சூர்யா திமுகவுக்கு ஆதரவாக பேசுறாரா, இல்ல இடதுசாரிகளுக்கு ஆதரவாக பேசுறாரா, கமல் திமுக ஆதரவா பேசுறாங்களா? அப்ப எல்லாருமே பாஜகவினர் இல்லைன்னா மத்திய அரசுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் அவங்க எல்லாம் கட்டுப்பட்டு இந்த மாதிரி படங்களை ஓரம் கட்டுறாங்கன்னு சொல்றாங்க சார். இதை பற்றி உங்கள் பார்வை? சான்ஸே இல்லைங்க, சான்ஸே கிடையாது. அது அப்படி இருந்தா நான் எதுக்குங்க? நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் டே ஃபர்ஸ்ட் நாளவே என் போய் பார்க்க போறாங்க. சரி, கமல் என்ற ஒரு நடிகருக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இருந்தது, ரைட்டுங்களா? நான் இப்போ குறைஞ்சிட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த படத்துல எதிர்பார்த்த அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாட கதை அவருக்கு தோதா இல்லைங்க. ஓகே, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் எல்லாரும், நீங்க குறிப்பிட்ட அந்த நடிகர் சூர்யாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க குரல் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் தொண்டர்கள் பின்னாடி வருவாங்க. அதை வச்சு நம்மளோட மார்க்கெட்டை பில்டப் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி மார்க்கெட்ன்றது ஒரு படத்தோட கலெக்ஷன் நல்லா வந்துடும். அது எப்பவுமே ஒரு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து சொல்லிட்டா வச்சுக்கோங்களேன், உடனே அதுக்கேற்ற மாதிரி இங்க இருக்கிற மீடியாக்கள், உங்களுக்கு தான் தெரியுமே, மீடியாக்கள் அதை பிராண்ட் பண்ணி, ஸோ மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இந்த படம் எல்லாம் நல்லபடியா ஓடிட்டு இருக்கு, கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அது சில பேர் அந்த நெரேட்டிவா உள்ள வாங்கி கொண்டு அந்த படத்தெல்லாம் அதுல டாபிக்ஸ் எல்லாம் அப்படி போயிடும். உங்களுக்குலாம் தெரியும், ஜிஎஸ்டி நம்ம விஜய் சொல்லாரு, அந்த காலத்துல ஜிஎஸ்டி வந்த போது சிங்கப்பூர்ல ஜிஎஸ்டியே கிடையாது அப்படின்னாரு. ஏதோ அங்க போய் பார்த்துட்டு வந்த மாதிரி. ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி 33 டாக்ஸ் இருந்தது இந்தியால. 33 டாக்ஸையும் ஒன்றிணைத்து ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி, அதாவது இவங்க அரசியலுக்காக, ஒரு சினிமாக்காக யாரோ எழுதி கொடுத்த ஒரு வசனத்தை லிப் மூமெண்ட்ல பேசிட்டு போறது, அதுதான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர உண்மையிலேயே அந்த வரி வந்ததுனால நாட்டுக்கு என்ன பயன்? இல்ல ஒரு ஏதோ ஒரு இது நடக்குது, அசம்பாவிதம் நடக்குது, இல்ல ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதற்கு நீங்க எப்படி குரல் கொடுக்கணும்? ஸோ மக்களுக்கு சாதகமாக
மக்களுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லாம எப்படி மக்களோட நிக்கணும், அரசாங்கத்தோட நிக்கணும். ஸோ ரெண்டும் வந்து நடுநிலைமையா பண்ணிருக்கணும். ஏன்னா நீங்க வந்து உங்களோட படத்துக்கு வருகின்ற ரசிகர்கள் வந்து அனைத்து கட்சியில இருந்து வருவாங்க. அனைத்து கட்சியில இருந்து வரும்போது நீங்க வந்து ஒரு சார்பா இருக்கக்கூடாது. எடுத்தாங்கன்னா உங்களை வந்து கட்டம் கட்டிடுவாங்க, பிராண்ட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஒரு இளம் தலைமுறையினர் நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு திமுக, ஏன்னா இப்ப திமுக கையில பாத்தீங்கன்னா நிறைய பட தயாரிப்பு நிறுவனம் இருக்கிறது. ரெட் ஜெயின் மூவியா இருக்கட்டும், இல்ல வந்து விடியல் நிறுவனம் அப்படின்றாங்க. அது வந்து விடியல் நிறுவனம் சொன்னா வந்து திமுகன்னு தெரிஞ்சிடும்ன்றதுக்காக இங்கிலீஷ்ல வந்து டான் பிக்சர்ஸ்னு போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு பட தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்குது. சோ அவங்களுக்கு நம்ம வந்து திமுகக்கு எதிராக பேசிட்டா அந்த பட தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து நம்ம நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுமா, இந்த மாதிரிலாம் பயந்து கொண்டு சோ இங்க இருக்கிற ஆளும் திமுகவை வந்து ஆதரித்து பேசுற மாதிரியான ஒரு சமிக்ஞை தான் ஒரு கடந்த ஒரு 3-4 வருடங்களாக தமிழ் திரைத்துறையினர் வந்து அப்படியே கடைபிடித்துக் கொண்டு வருகிறாரு நான் பாக்குறேன். அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. இப்போ கமல் வந்து என்னைக்கு அவர் வந்து பாரத் ஜோடோ யாத்ரா ராகுல் காந்தி வரும்போது அவரை போய் பார்த்தவரை நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா காங்கிரஸ்ல போய் ஐக்கியமாக போறாருன்ட்டு. காங்கிரஸ்ல ஐக்கியமாகும் போது காங்கிரஸ்ல வந்து பெருசாக உங்களுக்கு வந்து ரெகக்னிஷன் கிடைக்காது. ஏன்னா வந்து அது கழுதை தேர்ந்து கட்டெரும்பு ஆன மாதிரி தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஒரு மாநில கட்சி, அது மத்தியில இருக்கிற ஒரு பெரிய ஒரு அகில இந்திய கட்சி ஒரு மாநில கட்சியாக மாறி, மாநில கட்சி இப்ப மாவட்ட கட்சியாக மாறி, இல்ல பஞ்சாயத்துல கூட அவங்களுக்கு ஓட்டு கிடைக்குமா தெரியாது, அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதனால அவர் வந்து காங்கிரஸ் பக்கம் போகாம திமுக போயிட்டு வந்து அடி பண்ணிட்டார். அவ்வளவுதான். ஒரே ஒத்த ராஜ்யசபா எம்பிக்காக அவங்க பின்னாடி வந்து அனைத்து தொண்டர்களும் அனைத்து ரசிகர்களும் வந்து என்ன எதிர்பார்ப்போட வந்தாங்க, டபால்னு போட்டு கண்ணாடியை உடைச்சாரு, இந்த டிவியை உடைச்சாரு இந்த டார்ச் லைட்டை வச்சு. இப்ப அந்த டார்ச் லைட் எங்கே தெரியல, ஒரு பெரிய ஒரு சூரியன்ட்ட போயிட்டு அஸ்தமனம் ஆயிடுச்சு. அவரோட அரசியல் வாழ்வும் அது மாதிரி அஸ்தமனம் ஆயிடுச்சு நான் பாக்குறேன். சார், இங்க வந்து என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அதிமுக மற்றும் பாஜக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கு. அதிமுக தான் லீட் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க டிஎம்கேக்குன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த கூட்டணிக்கு தாவேகா விஜய் வரணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் டெல்லியில இருந்து கொடுப்பதாக ஒரு தகவல். இது ஒரு பார்ட் வச்சுப்போம் சார். மற்றொரு புறம் நாங்க வந்து இப்ப வரைக்கும் கூட்டணி வந்து முடிவு பண்ணல, ஜனவரியில பாத்துக்கலாம் தாவேகா சொன்னாலும், பாமக, தாவேகா, தேமுதிக அப்புறம் நாம் தமிழர் கட்சி 4ம் ஒன்றாக இணைய போவதாக மற்றொரு தகவல். இந்த இரண்டு சூழ்நிலையில் தேமுதிகவும் பாமகவும் என்டிஏ கூட்டணிக்கு எத்தனை அவசியம்? அதாவது நிறைய பேர் இன்னைக்கு பேர்ல பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து அரசியல் விமர்சகர்களை தாண்டி இல்ல அரசியல் கருத்துக்களை சொல்வதை தாண்டி எல்லாருமே வந்து ஒரு ஜோசியம் பார்க்கின்ற ஒரு பெரிய வல்லுநர்களாக ஆயிட்டாங்க. சோ இவங்க எல்லாம் வந்து இங்க வந்துருவாங்க, இவங்க வந்தா இவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க, ஆருடம் ஜோசியம் பாக்குற மாதிரி. ஏன்னா பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நான். சோ ஆருடம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம அதெல்லாம் விட்டொழித்து விட்டு இப்போ வந்து ஒவ்வொரு கட்சியா போவோம். தாவேகா வந்து இப்போ ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொன்னார், கொள்கை எதிரி வந்து பாஜக அண்ட் இங்க இருக்கிற வந்து ஆட்சியில இருக்கிற திமுக வந்து எங்களோட இது கொள்கை எதிரி திமுக, சித்தாந்த எதிரி பாஜக அப்படின்ட்டாரு. சோ அப்படி இருக்கும்போது பாஜக இருக்கிற அணில வந்து கூட்டணியில வருவாரா எனக்கு தெரிஞ்சு அதுல வாய்ப்பு கிடையாது. ஆனா அரசியல்ல எது வேணா நடக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த வாக்கியம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பொருந்தாது. ஏன்னா வந்து அப்படின்னா அவரை நம்பி இருக்கிற தொண்டர்கள் பின்னாடி வந்திருக்கிறாங்களே, இப்பதான் வந்து இன்னும் இந்த வாட்டரே டெஸ்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. சோ ஒரு தேர்தல் கூட களம் காணவில்லை அப்படின்ற போது டக்குன்னு வந்து அவர் ஆரம்பிச்ச அந்த கொள்கைக்கு எதிராக வந்து ஒரு கூட்டணியில போய் சேருவாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவரே சொல்லிட்டாங்க. அந்த ஐ திங்க் அந்த ஆதவர்ஜினா நினைக்கிறேன் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரால் ராஜ்பவனா யாரோ ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, பாஜக திமுக அல்லாத கூட்டணிகள் யார் அழைத்தாலும் நாங்க போவோம், இல்ல யாரோடையும் நாங்க கூட்டணி வைப்போம் இருக்காரு. இது வந்து அத்தைக்கு மீச முளைச்ச மாதிரி. அது முளைக்க முடியுமா? சோ அதிமுக பாஜக வந்து இப்போ வந்து இறுதி ஆகிவிட்டது. இந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு 2 நாளுக்கு அப்புறம் கூட வந்து அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வர போறாரு. மதுரைக்கு வரும்போது கண்டிப்பாக அதிமுக இவங்க எல்லாம் நிர்வாகிகள் அந்த கூட்டத்துல கலந்துப்பாங்க. அது என்டிஏ சார்பில் நடக்கிற கூட்டணி, அதான் கூட்டணி மாநாடு தான் அங்க இருக்கும். அதனால தாவேகா வந்து அதிமுக இருக்கிற கூட்டணி, பாஜக இருக்கிற கூட்டணிக்கோ இல்ல திமுக இருக்கிற கூட்டணிக்கோ போவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. சோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அவர் சொல்லிட்டாரு. அவர் வந்து நாங்க எப்பவுமே வந்து தனியாக தான் நிக்க போறோம் அப்படின்ட்டார். அது வந்து தெளிவாக சொல்லிட்டாரு அவர். அதுல அவரும் வந்து எந்த கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாம் சீமான் அவர்கள் சொன்னதுதான்.
ஸோ இதை தாண்டி நம்ம வந்து யாருமே யூகம் பண்ண முடியாது, யாரிடம் சொல்ல முடியாது. அதனால இந்த 2 அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் மூலமாக சொன்ன வார்த்தைகள் இதெல்லாமே. இதை தாண்டி நம்ம வந்து எதுவுமே பேசக்கூடாது. பேசுறதுக்கு நம்மள்ட்ட ஆதாரங்கள் இல்லை. பேசினா பேசிடலாம் ஒரு ஆர்டம் சொல்ற மாதிரி. பட் ஆனா ஆதாரங்கள் இல்லை. இதுதான் வந்து உண்மையான போக்கு இன்னைக்கு தேதியில. சோ பாமக அண்ட் தேமுதிகக்கு பாத்தீங்கன்னா, முதல்ல பாமகக்கு வருவோம். பாமகல பாத்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில தொடர வேண்டும், தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரைட்டுங்களா? ஆனா அதன் பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயாக்கு வந்து அவருக்கு ரீஜனல் ஆஸ்பிரேஷன். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்து 40 வருடங்கள் கிட்ட ஆகுது. பெரிதாக வந்து மாநிலத்துல ஒரு ரெப்ரசன்டேஷன் பாமகல இருந்து வரல. அவர் நினைச்சதுபடி வரல. அப்படின்ற போது இப்ப இருக்கிற வரப்போகின்ற தேர்தல்ல, ஏன்னா அவருக்கும் வந்து வயசாகி கொண்டிருக்கிறது. அப்புறமா ஆக்டிவா எப்படி பாலிடிக்ஸ்ல இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு அப்புறம் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. சோ அப்படி இருக்கும்போது இப்ப வருகின்ற தேர்தல் தான் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தா இருக்கிற தேர்தலா பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஹெல்த்தியா இருக்கிறது, அவர் ஹெல்த்தியா இருக்கிறாரு. சோ அந்த தேர்தலை சந்திக்கும் போது ஒரு நல்ல கூட்டணியோட நம்ம போனா ஒரு ரீஜனல் ஆஸ்பிரேஷனுக்கு அவர் என்ன கனவு கண்டாரோ அது சாத்தியமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றது இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பு வந்து திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு அவர் வந்து அனுமதிக்குமா அப்படின்னா தெரியல எனக்கு. ஏன்னா திமுக கூட்டணியில கதவுகள் வந்து மூடப்பட்டது. அங்க யார் நீங்க வந்து பகுத்தறிவு வந்து திமுக மட்டும்தான் இருக்க முடியும். அவர் கீழே இருக்கிற அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் பகுத்தறிவுலாம் இருக்கக்கூடாது. வாய் மூடி மௌனியா இருக்கும். அவ்வளவுதான். என்ன சொல்றாங்களோ, எவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்களோ, எங்க நிக்க சொல்றாங்களோ, எந்த சின்னத்தில் நிக்க சொல்றாங்களோ அங்கதான் நீங்க நிக்கணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களோட பகுத்தறிவை கழட்டி வைத்து விட்டு நீங்க அங்க போனீங்கன்னா யாரு வேணா நாங்க போலாம். ஆனா அதற்கு வந்து பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா வந்து ரெடியா இருப்பாரான்னு தெரியல எனக்கு. ஆனா அவர் ரீஜனல் ஆஸ்பிரேஷன் இருக்கு. பட் அன்புமணி ராமதாஸ்க்கு நேஷனல் ஆஸ்பிரேஷன். ஏன்னா அவர் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார். அவருக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கத்தோட ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கு. அதுலதான் கொஞ்சம் ஒரு 2 பேருக்கும் வந்து ஒரு சலசலப்பு. ஸோ மன ஒவ்வாமை இருந்திருக்கு. அதனோட வெளிப்படையாக தான் நம்ம நிறைய வந்து காணொலிகள்லாம் பார்த்தோம், இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ அதை வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து நேத்து, அதாவது நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, நேத்து அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து தைலாபுரம் தோட்டத்திற்கு போயிருக்காரு. போயிட்டு 2 பேர்ட்டையும் பேசியிருக்கிறார். பேசி வந்து அதாவது இவர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் அப்படின்றதுதான் ஒரு நோக்கம். அப்ப அந்த நோக்கத்தை வந்து நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதுக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு வலுவான கூட்டணினா நீங்க என்டிஏ கூட்டணி தான். அதிமுக தலைமையிலான தமிழகத்துல என்டிஏ கூட்டணி தான். சோ நீங்க அவங்க கரத்தை போய் வலுப்படுத்துவீங்களா, இல்ல தனியா நின்று ஓட்டை வந்து சிதைச்சிங்க அப்படின்னு சொன்னா திமுகக்கு எதிராக போடப்படுகின்ற வாக்குகளை வந்து அதிமுக கூட்டணிக்கு போகாம என்டிஏ கூட்டணிக்கு போகாம அதை நீங்க சிதைச்சிங்க அப்படின்னா அது வந்து திமுக கூட்டணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி தானே பண்ணும் இல்லைங்களா? அததான் எடுத்து சொல்லியிருப்பார் ஆடிட்டர் குருமூர்த்தி. ஸோ அது சொன்னதுக்கு அப்புறம் ஐ திங்க் இன்னும் வருகின்ற ஒரு 3 அல்லது 5 நாட்கள்ல வந்து கண்டிப்பாக சமரசம் ஏற்படும் அவங்க குடும்பத்துக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு அவங்க கட்சிக்குள்ளேயும் சமரசம் ஏற்பட்டு என்ன பண்ணலாம். அமித்ஷா அவர்களும் வருகிறார். அந்த 8ஆம் தேதி அன்னைக்கு வரான்னு நினைக்கிறேன், மதுரைக்கு வரான்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? வரும்போது அந்த கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அட்லீஸ்ட் போன்லயாவது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அரசியல் களம் எப்படி இருக்கிறது, இந்த களம் வந்து எப்படி வந்து ஒன்றிணைக்கப்பட வேண்டும், அது ஒன்றிணைந்தால் 2026 வருகின்ற தேர்தலில் வந்து எப்படி வந்து நம்ம என்டிஏ கூட்டணி வின் பண்ண முடியும், இந்த சாதக பாதங்கள் என்ன இருக்கு சொல்லிட்டு அதெல்லாம் பேசுவாங்க. ஸோ அது வந்து இந்த அமித்ஷா வர்றதை வந்து ஒரு வருகையை வந்து ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். அது பாமகக்கு வந்து ஒரு இந்த கூட்டணி அமைவதற்கான, பாமக உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.